ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நெறியாளர், கல்வியாளர், எழுத்தாளர் என பல முகங்கள் இருந்தாலும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் காப்பதில் ரொம்ப உறுதியா நிற்கிறவர்னு சொல்லலாம். தன்னுடைய கருத்தை எந்த மேடையா இருந்தாலும் எந்த விவாதமா இருந்தாலும் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பாயிண்ட்ஸோட கொடுப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அவங்க திருமதி காயத்ரி சுரேஷ் மேம். அவங்க வணக்கம் மேம். முனைவர் காயத்ரி சுரேஷ் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம், அரசியல் சாசனம் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள். லோக்சபா நிறைய முறை இந்த பிரச்சனைனால அமளி துமளியாகி இது பண்ணாலும் இதுல அவங்க பண்றாங்க. சோ 75 ஆண்டுகள்ல எத்தனை முறை மாற்றப்பட்டுள்ளது, யார் அதிக முறை மாற்றினார்கள்னு ஒரு நீண்ட நெடிய உரை கொடுத்தார் நம்முடைய பாரத பிரதமர். இது பற்றி உங்களது பார்வை? ஆக்சுவலா ரொம்ப அருமையான, அதாவது சாது மிரண்டால் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது ரியலா நேத்து பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா எவ்வளவு பேசினாலும் அவர் இது வரைக்கும் ரொம்ப அப்படிலாம் திரும்ப இவ்வளவு தூரம் அடிச்சு பேசினதே கிடையாது. ஆனால் ஒருவர் அமைதியா இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே நீங்க என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக சௌக்கிதார் சோர்ல இருந்து நீ 56 இன்ச்சு மார்பா அப்படிங்கறதுல இருந்து நீ மேல இருந்து கீழே வந்தையான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் சொன்னதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு கேள்வி கேக்குறாங்க, எப்படி இந்த 10 வருஷத்துல இவ்வளவு பெரிய சேஞ்சஸ கொண்டு வர முடிஞ்சது? அப்ப அவர் சொல்றாரு, நான் நானா செஞ்சதாக நாங்க இப்படி வந்ததாக நினைக்கலாம், ஆனால் மேல இருந்து ஏதோ ஒண்ணு என்ன இதை செய்ய வைக்குது. அப்ப நான் மேல இருந்து இதை செஞ்ச, அதாவது நான் செய்யல, கடவுள் தான் இதை செய்ய வைக்கிறாரு, இதுதான் அதோடைய அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு புத்தி அப்படிங்கிறது ஒண்ணு வேணும்ல. அதனால அதை கூட எவ்வளவு தரம் தாழ்ந்து கிண்டல் பண்ண முடிஞ்சுமோ அப்ப கூட அவர் அதுக்கு எதுக்குமே நீங்க ரியாக்ட் பண்ணல, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த முறை பதவி ஏற்கும் பொழுது அரசியல் சாசனத்தை பாக்கெட்ல வச்சுண்டு கையில வச்சுண்டு நீங்க பதவி ஏத்தீங்கல்ல, உண்மையிலேயே இத்தனை நாள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அரசியல் சட்டம் உங்க பாக்கெட்டுக்குள்ள இருந்தது அப்படிங்கறத நீங்க வெளிப்படையாக உணர்த்திய தருணம் அது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய அரசியல் சாசனம் 110 முறை கிட்டத்தட்ட அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல பெரும்பான்மை அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். சோசியல் செக்யூலர்ன்ற வார்த்தையே இல்லாத அம்பேத்கர் அவர் இயற்றிய அந்த சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன்ல சோசியல் செக்யூலர் கிடையாது. ஆனால் அதை உள்ள புகுத்தினது வரை எல்லாத்தையுமே செஞ்சது காங்கிரஸ். அதே போல மாநிலங்களை மிக அதிக முறை முழுக்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த 10 ஆண்டுகள்ல இது 11வது ஆண்டு. இந்த 11 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு மாநிலம் இதுவரைக்கும் கலைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அது என்ன வன்முறை நடந்தால் கூட அங்க சட்டம் ஒழுங்கை பேணுவதிலும் அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மூலம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலம் அதை சரி செய்யறதுல கவனம் எடுத்துக்கொள்கின்ற அரசு அதை கலைக்க முயல்றதே இல்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை முறை ஆட்சி கலப்பு, இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய டிஎம்கே எத்தனை முறை அவங்க கலைச்சு விட்டுருக்காங்கன்னு நம்ம பேசணும். அப்பதான் உங்களுக்கு அரசியல் சாசனத்தை யார் அதிக முறையாக மாற்றியதுல இருந்து அதை சட்டை பையுக்குள்ள வச்சுக்கிட்டதுல இருந்து சுப்ரீம் கோர்ட் அவர்களை சொல்லிச்சு, நீங்க சிபிஐயை உங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்துகிறீர்கள். அந்த வரைக்கும் குட்டு வாங்கின நபர்கள் வாயில என்ன வார்த்தைகள் வர வேண்டும் என்கின்ற நாகரீகம் கூட இல்லாமல் தரம் தாழ்ந்து தன்னை பற்றி பேசும்போது அமைதியாக இருந்த பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திரும்ப பேசியிருக்காரு அப்படின்னா அது அரசியல் சாசனத்திற்கு அவர் செய்கின்ற மரியாதை. நீங்க அரசியல் சாசனத்தை பாக்கெட்ல வச்சுட்டீங்க, அவர் அரசியல் சாசனத்தை சிரம் மேல வச்சு அவர் கொண்டாடுகிறார். இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள மிகப்பெரிய, நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பிக்சரை பார்த்திருப்பீங்க, அவர் எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு தலையில வச்சுக்கிறாரு. ஏன்னா இந்த நாடுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த நாட்டுல இந்த அரசியல் சாசனம் தான் இன்று கோலோச்சுகிறது. நாம மறந்துடக்கூடாது. அம்பேத்கரை காங்கிரஸில் இருந்து நீக்கியது மட்டுமல்லாமல் அம்பேத்கரை ஜெயிக்க விடாத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்ச காங்கிரஸ். அந்த கூட்டணியோடு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் அம்பேத்கரை ஒரு மிகப்பெரிய ஐகானாக பயன்படுத்துகிற எல்லா கட்சியும் அவர்களோடு தான் இருக்குங்கிறத இவங்க மறந்துடக்கூடாது.
மேம், தொடர்ந்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசும்போது சொல்றாரு, நீங்க சொல்வது போல மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இங்க சிறுபான்மையினர் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாரு. சிறுபான்மையினருக்காக இந்த ஆட்சி இல்லைன்னா இந்த மத்திய அரசு என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் முன்னெடுத்திருக்காங்க மேம்? ஏன்னா இங்க இருந்து கொண்டு அமெரிக்கால போய் சிறுபான்மையினர் வந்து ஹாப்பியா இல்ல அப்படிங்கறதையும் இங்க இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. அது அவர்கள் சொல்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்தியா மேலேயும் ஒரு பிரைடு கிடையாது, இந்தியர்களாகவும் அவர்களுக்கு பிரைடு கிடையாது. ஏன்னா நீங்க இரட்டை குடியுரிமையில இருந்து எங்க இருந்து வந்தீங்கன்றதுல இருந்து இன்னி வரைக்கும் உங்கள் பேச பொருளாக இருக்குது இல்ல. அதனால நீங்க அப்படிதான் இருப்பீங்க. உங்களோட நீங்க அப்படி பிஹேவ் பண்ணலன்னா தான் நமக்கு ஆச்சரியப்படணும். அடடா என்ன இப்படி அவர் நல்லபடியா பிஹேவ் பண்ணிட்டாரே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படணும். அவர் அப்படி பிஹேவ் பண்றதுதான் அவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. சிறுபான்மையினருக்கு அவர் சொன்னது, கிரண் ரிஜிஜு சொன்னது வந்து 100க்கு 100 இல்ல, 200% உண்மை. இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானை பாருங்க, அது இஸ்லாமிய கண்ட்ரி. ஆனால் அவர்கள்லயே 2 பிரிவுகளுக்குள்ளார சண்டை இருக்கு. ஆப்கானிஸ்தான் என்ன கண்ட்ரி யோசிச்சு பாருங்க, ஈரான் ஈராக் என்ன கண்ட்ரி யோசிச்சு பாருங்க. அப்போ இவர்களுக்குள்ளாரெல்லாம் எதனால சண்டை வருது? இன்ஃபேக்ட் நம்மை போல இன்னொரு அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு வந்து சைனா. சைனால உய்குர் முஸ்லிம்களுக்கு என்ன விதமான அநீதி நிகழ்கிறது, அவர்களுடைய அந்த சிந்தனை எப்படி மழுங்கடிக்கப்படுகிறது, அவர்கள் எப்படி குடியமர்த்தப்பட்டிருக்காங்கன்னு நீங்க வந்து ஜஸ்ட் சோசியல் மீடியால போய் சர்ச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உய்குர் முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு அங்க கஷ்டப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்தியாவுல இன்னைக்கு ரயில்வேக்கு அடுத்தாப்புல அதிக அளவிற்கு நிலம் வச்சிருக்கக்கூடியது வக்ஃபோர்டு அப்படின்னா, ஒரு நிலம் இந்தியாவில் ஒரு நிலம் இவ்வளவு அதிகமாக ரயில்வேக்கு அடுத்தாப்புல, ரயில்வே யாரோடது? சென்ட்ரல் கவர்மெண்டோடது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடுத்தாப்புல எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் விட அதிகமாக இந்திய நாட்டுல எவ்வளவு கோயில்கள் இருக்கு, எவ்வளவு மசூதிகள் இருக்கு. ஆனால் கோயில்களில் இருக்கக்கூடிய நிலங்கள் என்ன, மசூதிகள்ல இருக்கக்கூடிய நிலங்கள் என்ன, இன்னி வரைக்கும் யாராவது அதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களா? அதுதான் இந்தியாவினுடைய தன்மை, அதுதான் இந்தியர்களுடைய தன்மை. அது வந்து ஒன்னொன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை யோசிக்கும் போது கூட அவர்கள் என்ன சொல்லுறாங்க, மதரசாக்கள்ல நீங்க உங்களுடைய குரானை சொல்லி கொடுங்க, உருத சொல்லி கொடுங்க, அதோட சேர்த்து காமன் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ சொல்லி கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு ஆப்ஷன் லைஃப்ல இருக்கணும், அதுக்குள்ளது எல்லாத்தையும் நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிக்கணும். பில்டிங் நான் கொடுக்குறேன், லேப் நான் கொடுக்குறேன், டீச்சர்ஸை நீ ஹையர் பண்ணு, நான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறேன், நான் உனக்கு அப்பாயிண்ட் பண்றேன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? உனக்கு வேணுங்கிறவங்கள நீங்க உள்ள புகுத்திட்டீங்கன்னு சொல்லுவீங்க. நீ ரெக்ரூட் பண்ணு, நான் காசு தரேன்னு சொல்றீங்க. இது போல நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம் பீப்புள், எல்லா சிறுபான்மையினருக்கும் நீங்க பிப்ளிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அதுதான் சொல்றாங்க, பிப்ளிக்கல் ஸ்கூலுக்கு நீ என்ன பண்ணணுமோ நீ பண்ணு, நான் அதுக்குள்ளத நான் செய்யறேன்னு சொல்றாங்க. சோ அப்போ அனைவருக்குமான ஒரு முறையை திங்க் பண்றது இவ்வளவு பெரிய பெரும்பான்மை சமூகம் இருக்கிற இடத்துல இவர்களை பார்த்துதான் நீங்க என்ன சொல்றீங்க, ஹிந்துத்துவா, மதவாதி இப்படின்லாம் நீங்க பேசுறீங்க. அதாவது நம்ம எல்லாம் வந்து எந்த ஒரு கஷ்டம் நமக்கு வந்தாலும் சொல்லுவோம் அந்த கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடவுள் இவர்கள் எல்லாம் கேலி கூட பண்ணலாம். ஆனால் அந்த கடவுளுக்கு தெரிஞ்சதுனாலதான் 3வது முறையாக கூட இவர்களை இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள், நீங்க உங்க மேல உள்ள நம்பிக்கை இல்லாமதான் 3வது முறையாக இவர்களை செயல்படுத்த வச்சிருக்கிறாங்க. அப்ப கூட பாருங்க 240 எடுத்து தனியாக 240 எடுத்து பிஜேபி தோத்து போச்சு. மொத்த கூட்டணியை சேர்ந்து வந்து 240 கூட எடுக்க முடியல, தனியாக 100 கூட தொட முடியல. நீங்க வந்து பிஜேபி தோத்துருச்சு, நாங்க தான் ஜெயிச்சிட்டோம்னு பேசுறீங்க. அதே போல வயநாட்டிலையும் இவிஎம் இருக்கு, மகாராஷ்டிராலையும் இவிஎம் இருக்கு. மகாராஷ்டிரால வந்து பிஜேபி ஜெயிக்கும் போது சொல்றாங்க இவிஎம் வந்து தப்பா இவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்கன்னு. அதே வயநாட்டுல ஜெயிக்கும் போது பிரியங்காவினுடைய கணவர் வாத்ராட்ட பிரஸ் ஒரு கொஸ்டின் கேக்குது வயநாட்டுல இந்த இவிஎம் பத்தி. அவர் அப்ப சொல்றாரு, இதெல்லாம் பதில் சொல்றதுக்கு கூட நான் விரும்பல, இவிஎம் சரியா இல்லைன்னா எப்படி என் ஒய்ஃபு ஜெயிச்சிருப்பாங்கன்ட்டு. இதுதான் நீங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம், இதுதான் நீங்க இவர்கள் பாராட்டக்கூடிய நடுநிலைமை. இத புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்கவே தேவையில்லை. ஆனால் மக்கள் அதை புரிஞ்சதுனாலதான் திரும்ப திரும்ப இவர்களுக்கு அந்த இடம் கிடைத்து கொண்டே இருக்கிறது.
மேம், நாங்க வந்து சென்ற முறை ஒரு காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர் அவர் பேட்டி எடுக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க வந்து பாஜக வந்து 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்ன பதிலும் இருந்தனால கேக்குறேன் மேம். ஆனாலும் நாங்க வந்து எந்த ஒரு கட்சியும் பிளவுபடுத்தி நாங்க அதுல வந்து வரல. நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் கட்சியை பிளவுபடுத்துறீங்க. நீங்க அதுல வந்து கமப்பாறீங்க, நீங்க ரோசாறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னாரு பாஜக. இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா சிவசேனா ஏன் தோற்று போனது, உத்தவ் தாக்கரே ஏன் தோத்து போனாரு அப்படின்னா, அவரினுடைய அப்பாவினுடைய கொள்கையான பால் தாக்கரேயினுடைய கொள்கையை முற்றிலுமாக மறந்து சீட்டும் ஓட்டும் வேணுங்கிறதுக்காக எப்படி இன்னைக்கு விசிக வந்து டிஎம்கேயோட சேர்ந்து இருக்குதோ, எந்த ஈழத்திற்காக போராடி நாங்க தான் அவங்களை காப்பாற்றக்கூடியவர்கள்னு உண்ணாவிரதம் இருந்தாரு. எப்போ கருணாநிதி இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி திருமாவளவன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஓட்டும் சீட்டும் கூட்டணியும் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புத்தக விழாவுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை அழுத்தத்தோடு அவர் இருக்கிறாரு. அதே போல நீங்க அங்க அதை மறந்து உத்தவ் தாக்கரே அவர்கள் தங்களுடைய கொள்கைகள், ஏன்னா அவர்களுடைய பரம வைரி காங்கிரஸ், அந்த பரம வைரியோட சேர்ந்து எனக்கு சீட்டு கிடைச்சா போதும், நான் முதலமைச்சரா உட்கார்ந்தா போதுங்கிறத நினைச்சிட்டு கொள்கையை என்னைக்கு நீங்க விட்டீங்களோ அன்னைக்கு மக்கள் உங்களை கைவிட்டு விட்டார்கள். அது மக்கள் கைவிட்டது, அதைதான் நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் இத்தனை நாள் உங்களை ஆதரித்தது யாருக்காக அப்படின்னு சொன்னா அந்த கொள்கைக்காக. அந்த கொள்கையை என்னைக்கு நீங்க விட்டுட்டீங்களோ அப்ப மக்கள் உங்களை கூட சேர்த்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதே மாதிரி சரத்பவார் எங்க இருந்து வெளியில வந்தாரு? இதே காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தவர் தானே அவரு. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு அதற்கு பிறகும் எல்லாரோடையும் நட்பு வச்சுக்கணும்னு நீங்க நினைக்க முடியாது. முதல்ல அரசியல் பாடம் என்ன, எதிரியை நீங்கள் யாருன்னு தேர்வு செய்யறது தான் இல்லையா? நான் வெளியில வந்துட்டேன், ஆனா நீயும் வேணும் அவரும் வேணும், நான் அங்க ஒருத்தர் அனுப்புறேன் இங்க ஒருத்தர் அனுப்புறேன் இங்க ஒருத்தர் அனுப்புறேன் அப்படின்னா இது பிஜேபி செய்த பிளவு அல்ல. தங்களுடைய கொள்கைகளை என்னைக்கு அரசியல் கட்சிகள் மறக்கின்றனவோ அன்னைக்கு மக்கள் கொடுக்கிற அடி அவங்களுக்கு. தமிழகத்துல நம்ம பார்த்து கொண்டிருந்தோம், சென்ற ஆண்டு வரை கிட்டத்தட்ட மருத்துவ சீட் அப்படின்னா மருத்துவ கல்லூரிகளுக்கான அதிக சீட் பெறும் இடத்துல முதல் இடத்துல தமிழ்நாடு இருந்தது. ஆனா இந்த முறை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. நீங்க அதிக முறை இந்த மருத்துவ சீட்டு இதோட இம்பார்ட்டன்ஸை குறித்து பேசியிருந்தாலும் இந்த சறுக்கல் ஏன், இதற்கு யார் காரணம், எந்த மாதிரியான அரசியல் இதனுள் இருக்கிறது? இங்க நடக்கின்ற நல்லதுக்கெல்லாம் திராவிட மாடல் காரணம் என்றால் இந்த சறுக்கலுக்கு அவர்கள் தான் காரணம். ஏன் இத சொல்ற அப்படின்னா, நான் கடந்த 2-3 வருஷங்களாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற காலி பெருங்காய டப்பாவா நீங்க இருக்காதீங்க, நான் பழம் பெருமையை பேசாதீர்கள், வெறும்னு இருக்கக்கூடிய அந்த இண்டக்ஷன் நமக்கு இதை வச்சு நீங்க பேசாதீங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை வச்சு மட்டும் தமிழ்நாடு சூப்பர் சூப்பர்னு சொல்லாதீங்க, நம்மளை விட குறுகிய காலத்துல ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு யூபி. சோ நீங்க வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எங்க வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். இப்ப இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த 2 ஸ்டேட்டை உடனடியாக அவர்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க? ஒண்ணு பீகார், இன்னொன்னு யூபி. இந்த 2 தான் சொல்லுவாங்க இல்லையா? உத்தரப்பிரதேஷ். இந்த உத்தரப்பிரதேசத்துல 2015ல வெறும் 34 கல்லூரிகள் இருக்கு, சரிங்களா? வெறும் 34 கல்லூரிகள் இருக்கு. இன்னைக்கு அவர்களால 78 கல்லூரிக்கு மேல, நீங்க அப்படியே பாருங்க, மோர் தென் டபுள். 36 கல்லூரி எங்க இருக்கு, 78 எங்க இருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அதோட அவர்கள் முதல்ல வர முடியுதுன்னா இந்த அந்த growth ரேட் பாருங்க, மோர் தென் டபுள் இன் a short span of time, 10 years. ஆனால் நீங்கள் 75 வருஷத்துல 50 வருஷம் திராவிட கட்சிகள் தான் இங்க ஆண்டு இருக்குது. அதுவும் கடந்த 3.5 வருஷத்துல இவர்கள் வந்து 11 கல்லூரியை தொடர்ந்த 21ல 22ல வந்து 21-22க்கு 11 கல்லூரி திறக்கிறாங்க. அது இவர்கள் திறந்தது அல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், போன ஏடிஎம்கே பீரியட்ல அதற்குள்ள வேலைகளை எல்லாம் செஞ்சு பர்மிஷன் எல்லாம் முடிச்சு திறக்கும் போது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இவங்க திறந்தாங்க. சோ கண்டிப்பாக அதுல அவங்களுடைய கிரெடிட் இல்ல. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசுறாங்க, எங்களுடைய கொள்கையே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மருத்துவ கல்லூரின்னு சொல்லிட்டு எத்தனை ஒரு அழகான பொய்யை சொல்றாங்க. இதை சொன்னது ஏடிஎம்கே பீரியட்ல 2வது முறை ஆட்சிக்கு வந்த பொழுது ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அட்லீஸ்ட் ஒரு மருத்துவ கல்லூரியாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க அவங்க.
சொன்னதோடு நிக்கல, அதுக்காக தான் 11 கல்லூரிகளுக்கு பர்மிஷன் வாங்கினாங்க. அப்ப கூட இவர்கள் எல்லோருமே தவறாக பேசும்பொழுது நான் சொன்னேன், எந்த ஒரு இவங்க சொல்லுவாங்க மருத்துவத்துல பாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சூப்பரா இருக்கு, இங்க எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குன்னு சொல்லும்போது அப்ப நான் சொல்லுவேன், கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலயும் சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்கு இருக்கு. 60-40, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60, ஸ்டேட் கவர்மெண்ட் 40 அப்படிங்கும் பொழுது ஒரு இடத்துல கூட மறந்து கூட இவர்கள் மத்திய அரசை சொன்னதே கிடையாது. அப்ப இன்னைக்கு சொல்றாரு, நாங்க வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒண்ணு வேணுங்கிறது எங்களோட கொள்கை, அதற்காக நாங்க போய் கேட்டோம், இந்த பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம், இது வரைக்கும் நாங்க இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு அதை உங்களால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் நாம கேட்கறது. அப்போ கடந்த 10 வருஷத்துல ஒரு மாநிலத்தால 60 வருஷம் இல்லாமல் இருந்ததை கொண்டு வர முடியும் என்றால் எந்த அளவிற்கு அவங்க அக்ரெசிவா அவங்களோட டெவலப்மெண்ட்ல இருக்காங்கன்றத நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம சொல்றோம், என்னைக்குமே எல்லா மாநிலங்களையும் விட தமிழகத்துல கல்வி, இப்ப கேரளாவோட கம்பேர் பண்ணும்போது கூட நம்ம வந்து காலேஜஸ்ல அதிகமாக இருக்கிறோம், நம்ம நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன், அரசியல் காரணங்கிறது எல்லாருக்கும் தனியா தெரியும். இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், அதிக அளவு யார் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சிதம்பர ரகசியம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்க இருக்கக்கூடியது. ஆனால் அதையும் நம்ம பொருட்படுத்தல, நல்லது நடந்தா சரி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். 1 கோடிக்கும் மேல கொள்ளையாக போகும் பொழுதுதான் ஒரு மருத்துவ சீட்டுக்கு யாருக்கு வேணா கொடுக்க முடியும்ன்ற நிலைமை இருந்தப்பதான் நீட் வந்த பிறகு தமிழக மாணவர்களுக்கு 85% சீட்டை இங்க ஒதுக்கியே ஆகணும், அதுல நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லும் பொழுதுதான் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய வந்து வார்னிங் பெல் அடிக்கப்பட்டது. அந்த விசிப்ளோயரை செஞ்சது வந்து நீட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதனாலதான் அந்த பணம் அங்க முடியல அப்படிங்கிறதுனாலதான். ஏன்னா இதற்கு நான் மட்டும் இல்ல, அவருடைய அமைச்சர் ஒருத்தர் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியே கொடுத்தாரு, நாங்க எப்படி வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு சீட்டை ஃபில் பண்ணி காசு வந்து நம்ம அதுங்க இருந்து வாங்குவோம், அப்படி செய்வோன்றத அவங்க சொல்லவே செஞ்சாங்க. அந்த சீட் எப்படி வருது, கவர்மெண்ட்ல இருந்து மெரிட் லிஸ்ட் எடுத்து அங்க போட்டு அந்த பிள்ளைகள் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகும்போது அந்த சீட்டு வேக்கண்டா இருக்கும், அதை நாங்க கொடுத்தோம்லாம் சொல்லிட்டு. சோ இன்னைக்கு அதையெல்லாம் இங்க நடக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இவர்களுக்கு இருக்கலாம். இததான் நம்ம சொல்றோம், நீங்க வளர்ந்துட்டீங்க, இந்த வளர்ச்சியில திராவிட மாடலுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து மருத்துவத்துல தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இதற்கு முன்னாடியே ஆரம்ப பள்ளிகள்ல நமக்குடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு எய்ஸ் ரிப்போர்ட் சொல்லுச்சு. கல்லூரிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்றத ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது. ஒன்னொன்னு நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது, நீ உன்னோட நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கிக்கிட்டே இருக்க அப்படிங்கறத அது சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட காசு கேட்டேன்னு சொல்றீங்க, ஏன் முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்டு மெடிக்கல் காலேஜ் உங்களால கொண்டு வர முடியாது? ஒரு மாதத்துக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய், 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறதுல எவ்வளவு ரூபாய் செலவு பண்றீங்க? அப்படி நினைச்சிருந்தா 1 மாச காசுல ஒரு கல்லூரியை உங்களால் கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க எதற்காக இதையெல்லாம் செய்றீங்க? இது நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எஜுகேஷன்ல இந்த பின்னடைவு இருக்குல்ல, அது இப்ப இதோட இம்பாக்ட் தெரியாது. ஒரு 5 வருடம் இந்த இது முடிக்கும் பொழுது, இவர்களுடைய பீரியட் முடியும் பொழுது அந்த இம்பாக்ட் தெரிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். ஏற்கனவே இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்கக்கூடிய 15% இடத்துல 7 முதல் 8% நமக்கே திரும்ப வருது. இது முக்கியமாக ஒரு நிகழ்வு, இதை நாம யாருமே கவனிக்க தவறுறோம். அதற்கு பிறகு அது திரும்பவும் வந்து காமன் கோட்டாவுக்கு போய் திரும்பவும் சீட்டு ஃபில்லப் பண்ணப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளி மாநிலங்கள்ல இருந்து நம்முடைய தமிழக மாநிலத்திற்கு மருத்துவ கல்லூரிக்கு படிக்க வருபவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது ஆல் இண்டியா கோட்டால நான் சொல்றேன், அதுவும் அரசு கல்லூரிகள்ல நான் சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு காரணம் என்ன? நீ இன்னைக்கு இவ்வளவு பேசுகிற தமிழக அரசு ஒரு வெளிப்படையாக, நான் சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன், மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல், மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் இவர்களால வெளிப்படையாக போட்டோ எடுத்து போட முடியுமா பப்ளிக்ல? இது எங்க ஹாஸ்டல், இது எங்களுடைய நாங்க வச்சிருக்கிற ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு எந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலையில ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த பிள்ளைகள் சகிச்சுக்கிட்டு படிக்கிறாங்க அப்படிங்கறது அங்க படிக்கிறவங்க கிட்ட கேட்கும் பொழுது நமக்கு தெரியும்.
இதுதான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நிலைமை. அதையெல்லாம் மறந்துட்டு நாங்க திராவிட மாடல், இதுதான் நாங்க தான் செஞ்சோம்னு எல்லாத்தையும் பேசுகிறவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற ஊடகங்கள் யாருமே இன்னைக்கு இதை பத்தி ஒரு கேள்வியும் கூட அவர்கள் கிட்ட கேட்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு வருத்தமா இருக்கு. ஏன் இந்த ஊடகங்கள் ஒரு சார்பாக இருக்கிறது? இது மக்களோட நலன். இன்னைக்கும் நம்ம பேஷண்ட் டாக்டர் ரேஷியோல நம்ம நல்லா தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றதை விட நமக்கு நல்லா தான் இருக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா 1:1000 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுதுன்னா நம்ம 1:853 இருக்கோம். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 493 சம்திங் நம்ம இருக்கிறோம். அது ரொம்ப நல்ல வளர்ச்சி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது போதுமா? அப்புறம் ஏன் கிராமங்களுக்கு இன்னும் டாக்டர்ஸ் போக மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது? மேம் நல்ல நீண்ட இதற்கு முன்னர் கூட நம்ம பார்த்தோம், இந்த ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த வருடம் ஒரு கேமரா சிசிடிவி ஒர்க் ஆகலாங்கிறதுக்காக மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த உரிமம் ரத்து செய்யப்பட்டது. பேசிக் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லப்படுற சில விஷயங்கள் இல்லைங்கிறதுனால 3 மருத்துவக் கல்லூரிகள் அவங்க உரிமம் ரத்து செய்யப்பட்டதை பார்த்திருக்கிறோம். சோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட திரும்பி நம்ம ரீஅப்ளை அந்த மாதிரி பண்றதோ இல்லைன்னா அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுக்கு ஏதாவது தணிக்கை துறை அந்த மாதிரி எல்லாம் இருக்கா மேம்? இங்க தணிக்கை துறையில யாருக்கு இருக்கும் அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு இருக்கும். அரசோட மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் இல்ல, அரசோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கோ இன்ஜினியரிங் காலேஜுக்கோ கூட இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பெரிய அளவிற்கு செயல்பாடுகள்ல குறைபாடு இருக்கு அப்படின்னோ அதை சரி செய்யணும்னோ ஒரு பெரிய இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறதும் இல்லை, அதை அவர்கள் கண்டு கொள்வதும் இல்லை. அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய வருத்தம் நமக்கு. ஏன்னா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் இந்த அரசு பதவியேற்றவுடன் ஒரு மதுரையில இருக்கக்கூடிய ஒரு டீனை சஸ்பெண்ட் பண்றாங்க. எதுக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க? நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து வந்த ஓத்த எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் தெரியுது, அதற்கு முன்னாடியே அந்த டீனுக்கு முன்னாடியே சிவகங்கையில ராமநாதபுரத்துல இருக்கு இன்னும் 2-3 கல்லூரிகள்ல ஆல்ரெடி அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க யார டார்கெட் பண்றது, எப்படி ஒருத்தரை கழிச்சு கட்டணும்னு நினைச்சா செய்யறது, இந்த வேலைகள்ல கான்சென்ட்ரேட் பண்ற இந்த அரசு இந்த கண்டினியூஸா, அதுவும் இந்த இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லயே இன்னைக்கு டீச்சர்ஸோட வேகன்சி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பேராசிரியர்களுடைய வேகன்சி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. எங்களால படிக்க முடியல, எங்களுக்கு சொல்லி தரணும்ல. ஏன்னா இந்த பிள்ளைகள் ஒரு மிஷின்ல வேலை செய்ய போறது இல்ல, அந்த மிஷின் பிரேக் டவுன் ஆச்சுன்னா திரும்பவும் அதை சரி பண்ணிக்கலான்ட்டு ஹியூமனோட லைஃபோட வேலை செய்ய போறாங்க. அப்ப அது எவ்வளவு கவனத்தோட இருக்கணும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீயே படிச்சுக்கோன்னு சொல்ல முடியாது, கூகுள்ல தேடி பார்த்து படிச்சுக்கோன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த வேகன்சிகள் நிரப்பப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது போக இந்த மருத்துவ மாணவர்கள் ஹவுஸ் சர்ஜன் பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட்ல அந்த மாணவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், இது அடுத்தது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது, கவனத்திற்குள்ளாக்கப்பட வேண்டியது, அலசி ஆராய வேண்டியது. ஏன்னா அந்த பிள்ளைகளும் ஹியூமன்ஸ் தான். அப்ப அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா டியூட்டி போடுறது. ஏன்னா உங்களுக்கு இங்க ஃபேக்கல்டி இல்ல, டாக்டர்ஸ் இல்ல, அதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை இவங்களை வச்சு பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கு. அந்த ஹவுஸ் சர்ஜன் பீரியட் முடிச்சாதான் நீங்க டாக்டர் சர்டிபிகேட் வாங்க முடியும், கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களை யாரும் எழுத்து கேட்க முடியாது. இது எவ்வளவு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு நடக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பாக்குறதுக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு. அவர்கள் அரசு கல்லூரின்னு வரும்போது நல்ல 2 கண்ணியும் மூடிண்டு நல்லா இருப்பாங்க. அதே இது பிரைவேட் காலேஜ் அப்படின்னா நல்ல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு எந்த இடத்துல என்ன குறை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அந்த தருமி சொல்லுவார்ல, எவ்வளவு குறைகளோ அவ்வளவு வளம் உங்களுக்கு கிடைக்கும், அதற்கு தகுந்தாற் போல செயல்படுறதுக்கு வசதியா இருக்கும். தணிக்கை துறை அப்படின்னு பேசும்போது அரசின் திட்டங்கள் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு தணிக்கை துறை இருக்கு. அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் பாக்குறாங்க. அப்படி சமீபத்துல மாநில அரசின் தணிக்கை துறை பார்க்கும்போது பசுமை வீடுகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, சோலார் அந்த போட்ட வீடுகள் அந்த மாதிரி திட்டத்துல வரும்போது அதுல நிறைய குறைபாடுகள், அப்புறம் அந்த விளக்கு கிராமங்கள் தோறும் அதுல குறைபாடுகள், இந்த பாசன வசதி எல்லாம் குறைபாடுகள் சொல்றாங்க. ஆனா இது குறித்து எந்த ஒரு எதிர்கட்சியும் கேள்வி எழுப்பல, எந்த ஒரு மீடியாஸும் பேசல. ஆனா அதே சமயம் இந்த ஏன் பேசல அப்படின்னா சென்ற ஆட்சியிலிருந்தே இது தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த தணிக்கை துறை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. அதனால பேசாம இருக்காங்களா மேம்?
ஆமாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, நீங்க உள்ள நோண்டி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனாலதான் எல்லாவற்றிற்கும் பேசுற ஏடிஎம்கே கவர்மெண்ட் இத பத்தி பேசுவதற்கு தயங்குகிறது. ஆல்ரெடி இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால டிஎம்கே இத பத்தி பேச மாட்டாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி நாங்க நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிஏஜி அறிக்கையை பத்தி ஒண்ணு சொல்லும் பொழுது, அந்த சிஏஜி அறிக்கையில ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது அதை ஊழல் அப்படின்னு கணக்கெடுத்து அவர்கள் கணக்கு கேட்கிறாங்க. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் கூட இது ஊழல் அப்படின்னு சொல்லி அது கடைசியில கோர்ட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதே போல ஒரு சிஏஜி உடைய அறிக்கை வரும் பொழுது அத அத்தனையும் அப்பயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டை நடத்த விடாம அமளி துமளி பண்ணி கடைசியில கோர்ட்டுக்கு போய் அது இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத ஊழல் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் ஆனது நம்ம பாக்குறோம். ஆனால் இங்கு அதை பேசுவதற்கு கூட தயக்கமா இருக்கு. இந்த முறை சட்டசபை எத்தனை நாள் நடந்தது? வெறும் 2 நாள் நடந்தது. ஒரு 10 நாள் கூட உங்களால நடத்துவதற்கு தைரியம் இல்ல. ஏன்னா அப்படி நடத்தினா இங்க உள்ள மழை வெள்ளத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் முழுக்க முழுக்க தண்ணியில முங்கி போயிருக்கு. கடந்த வருஷம் எப்படி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்பட்டதோ, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்பட்டதோ, இந்த வருடமும் அதே போல இந்த முறை பாதிக்கப்பட்டிருக்குது. அதை சரி செய்வதற்கு கூட, ஏன்னா போன முறை வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த முறை அது வரக்கூடாதுல்ல. நான் இத்தனை வருஷம் அந்த ஊர்ல இருந்திருக்கிறேன். கடந்த முறையும் இந்த முறையும் போல எந்த வருடமும், ஏன்னா நாங்கெல்லாம் வீட்டுல குளிச்சே எங்களுக்கு பழக்கம் கிடையாது, ஆத்தங்கரைக்கு தான் நாங்க போவோம். அப்படி நாங்க போகிறப்ப கூட ஒரு முறை கூட இத்தனை வருஷங்கள்ல இப்படி வெள்ளம் பார்க்கவே இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கரைகள் செப்பனிடப்படாததும், அந்த ஆறு போகின்ற பாதை தூர்வாரப்படாததும், அங்கிருந்து, ஏன்னா உங்களுக்கு திருநெல்வேலி சைட்ல முழுக்க முழுக்க ஆற்று பாசனம், தாமிரபரணி நதி பாசனம் தான். உங்களுக்கு ஆற்றுல உள்ள தண்ணி வச்சுதான் பாசனமே நடக்கும். அப்போ உங்களுக்கு ஆறுல இருந்து தண்ணி போற இடம் வழி இருக்குல்ல, அதை கூட நீங்க சரி செய்யல, கரையை பலப்படுத்தல. அதனாலதான் 80 வயதுக்கும் மேல உள்ள என்னுடைய தோழியினுடைய பாட்டி சொல்றாங்க, நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்திருக்கேன், 80 வருஷத்துல இப்படி ஊருக்குள்ள தண்ணி வந்ததே இல்லைன்னு போன வருஷம் இதே தடவையில மழை வந்த போது சொல்றாங்க. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நீங்க தூர்வாடுறது, கரையை பலப்படுத்துறேன்னு சொன்னது, இந்த காசெல்லாம் என்ன பண்றீங்க அப்படிங்கறத நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. இன்னைக்கு உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் பப்ளிக்கா பிரஸ் மீட்ல சொல்றாரு, எங்களுடைய ஏரியை எப்படி ஆக்கிட்டீங்க, கடலூர்ல உள்ள அந்த கடலூருக்கு சைட்ல வரக்கூடிய நதிகளை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதுல எப்படி ஏடிஎம்கேயும் டிஎம்கே கவர்மெண்ட்டும் டெண்டர் போட்டு பண்ணாங்க, அத்தனையும் அவர் சொல்றாரு, நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நீங்க தான் கூட்டணியில இருக்கீங்க, அவர் சொல்றாரு, அத பப்ளிக்கா சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கு. அது நமக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. இந்த சிஏஜி அறிக்கையில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இந்த வரப்போ இப்பயும் அது தொடருது அப்படின்னா, நீங்க அதுல இருந்து பாடம் கத்துக்கல, இல்ல அதை சரி செய்யணும்னு நினைக்கலன்னு அர்த்தம். ரொம்ப நன்றி மேம். இத்துறை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொன்னபடி இன்னும் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, இல்ல பழையபடி இயக்குநருடன் அங்கே சென்று தன்னுடைய களப்பணியை மேற்கொள்ள போகிறாரா துணை முதலமைச்சர், இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் மேம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.